டேனி பாய்லியோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் 28 இயர்ஸ் லேட்டர். படத்தோட கதை, ஹீரோ சின்ன வயசில் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கார். அவங்க அப்பா ஃபாதராக இருக்கார். அவர் தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கார். திடுதுப்புன்னு அந்த ரூமுக்குள்ளே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வராங்க. ரொம்ப மிரண்டு போகிறாரு. இவர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு. கட் பண்ணால் அந்த சின்ன பையன் ஒரு பெரிய ஆளாக மாறி இருக்கான். ஒரு மென்னாக இருக்கான். அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அவருக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் இவங்க எல்லாரும் ரொம்ப குழுவாக ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த தீவு மட்டும் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. இவங்களுடைய பெரிய தைரியமாக என்ன பார்க்குறாங்கன்னா, இவங்க வெளியில் ஹோம்லேண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்க ஜாம்பிஸை அழிச்சிட்டு அங்கே இருக்க பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இவங்களுடைய இடத்துல வச்சு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அப்பாவும் மகனும் இவங்களோட ஐலாண்டை விட்டுட்டு அந்த ஹோம்லேண்டில் போய் ஜாம்பிஸை சாவடிச்சுட்டு மீண்டும் எப்படி திரும்பி வராங்க அப்படின்றது. திரும்பி வர வழியில் ஒரு இடத்துல பயங்கரமாக நெருப்பு கொந்தளிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்க அப்பா சும்மா ஒரு பொய்யை சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அந்த நெருப்பை பற்றி இவங்க ஐலாண்டில் இருக்க ஒருத்தர் உண்மையை சொல்கிறாரு. அந்த நெருப்பை க்ரியேட் பண்ணுறது அங்கே இருக்க ஒரு டாக்டர் அப்படின்ற சொல்கிறாரு. அப்போ அந்த பையனுக்கு ஒரு கேள்வி வருது. என்னென்னா, இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்குது. அந்த உடம்பு சரியில்லாமல் அம்மாவை அந்த டாக்டரால் க்யூர் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி வருது. க்யூர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் இந்த ஐலாண்ட்லேருந்து அவங்க அம்மாவை கடத்தி கொண்டு போகிறான் அந்த பையன். கடைசியில் அவங்க அம்மாவுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் நடந்ததா இல்லையா, இல்லை ஜாம்பிஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்க உயிரை துறக்கிறாங்களான்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கதை என்ன ட்ராக்கில் இருக்கோ அது எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாமல் ரொம்ப கரெக்டான ஒரு பயணத்தில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அண்டு வெளியிலேருந்து நம்ம உள்ளே வரும்போது என்ன பொய் வேணால் சொல்லலாம், அது அங்கே இருக்க மக்கள் நம்ப தான் போகிறாங்க. அண்டு அதை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறன்றதை பொறுத்து தான் அந்த பொய் உண்மையாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த கதையில் புரிய வச்ச அந்த இடமா இருக்கட்டும். அண்டு அந்த பையனுக்காக இந்த அப்பா ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருந்தாலும் கூட அவருக்குமே அதில் ஒரு பெரிய ஆதாயம் இருக்குன்றதை அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அப்பா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம அம்மா நம்ம மேலே ஒரு பெரிய லவ் வச்சுருக்காங்க, தொடர்ந்து மறந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள எப்படியாவது அந்த நோயிலேருந்து காப்பாற்றிட்டணும்னு நினைக்கிற அந்த பையனோட லவ்வாக இருக்கட்டும். செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு இடத்துல ஐயோ இது நடந்துடக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் உட்காந்துட்டு இருக்குமா, அந்த இடத்துல அந்த அம்மா கேரக்டர் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கட்டுங்க, அது ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் இது கதையை என்னென்னா, ஒரு கேம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணப்பட்ட ஒரு கதை தான். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி அந்த ஜாம்பியை கில் பண்ணும்போது ஒரு கேமில் எப்படி ஒரு ஆரோ அடித்து முடித்ததுக்கப்புறமாவோ இல்லை புல்லட் அடித்ததுக்கப்புறமா ஒரு ட்ரிபிள் கேமரா விஷனில் காட்டுவாங்க 360 டிகிரியில் என்ன நடந்தது அப்படின்றத. அப்படி ஒரு விஷனில் ஒரு வாட்டி அந்த ஷூட் அவுட்டை காட்டும் பொழுதும் நமக்கு ரொம்ப புதுசாகவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தந்துடுது. இதெல்லாம் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அண்ட் இந்த படத்துக்காக ஒரு கரெக்டான ஐலாண்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐலாண்டை எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஈவினிங்க்கு மேலே அந்த ஐலாண்டுக்கு போகிற வழியே தெரியாது, ஃபுல்லாக கடல் சூழ்ந்துடும். மறுபடியும் காலையில் தான் அந்த வழி தெரியும் அப்படின்ற அந்த காட்டின அந்த ஏரியாலாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா வந்தது. அந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தது. அண்ட் அந்த ஜாம்பிஸை பற்றி அவங்க சொல்கிற டிஸ்கிரிப்ஷன், ஒரு ஜாம்பி எப்படி இருக்குது, ஆல்ஃபா ஜாம்பி எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஐடியாஸ், இது எல்லாமே படத்தை சப்போர்ட் பண்ணுது. படம் எங்கே உடைய ஆரம்பிக்குதுன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த டாக்டர் கேரக்டர் யார், அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் எடுக்கிற முடிவு, அதுக்காக அவங்க அம்மா எடுக்கிற முடிவு, அது எல்லாமே லாஜிக்கலாக நம்ம யோசித்து கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சா கூட நம்ம உள் மனசுக்குள்ளே இது இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த படம் உடஞ்சி போயிடுது. அண்டு இவ்வளோ ஜாம்பிஸ் இருக்க இடத்துல எப்படி சேஃப்டியாக ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வர முடியுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல, அது ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. என்ன தான் சினிமேட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி அவங்க அடுத்தடுத்த சீன் கடந்து போயிருந்தாலும் இந்த கேள்வி நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, என்ன காரணத்துக்கு அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த கிரிப்பிங் அண்ட் அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாமே படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் இருந்து அதுக்கப்புறமா ஒன்றா உடைய ஆரம்பித்து, நாம் எதிர்பார்த்த படம் இது கிடையாது, இது என்ன நல்லா போயிட்டு இருந்த படத்தை ஓவராலாக சொதப்பி இந்த அளவுக்கு மோசமான ஒரு எண்டை கொடுத்துருக்க வேண்டாமே அப்படின்னு தோண வைக்கிற ஒரு படமாக தான் எனக்கு இந்த 28 இயர்ஸ் லேட்டர் முடிஞ்சிருந்தது. இதில் நிறைய சப்ளாட் வருது. இந்த மான்கள்லாம் ஓடுற இந்த சிஜி ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த சவுண்ட்ஸ், அது சினிமாட்டோகிராஃபியில் எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க, ஒரு வீடு இடிஞ்சு விழும்போது அந்த ஸ்டண்ட்டை எப்படி கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்ற எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ரொம்ப கரெக்டான ஒரு ஐடியாவாக இருந்தது. அண்ட் ஆல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் சாக மாட்டேங்குது. அது எப்போ தான் சாகும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வர அளவுக்கு அந்த ஆல்ஃபாவை போட்டு அடிக்கிறாங்க.
அதுக்கும் கரெக்டான பதில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்ன்றதான் நான் நினைக்கிறேன். தாண்டி நீங்கள் இந்த 28 years later படம் பார்த்துருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக நான் பிரவீன் கேஎஸ். பாய்.